ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி தம் பிரியாணி, என்னோடய தங்கச்சியோட ஸ்பெஷல் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி 8 எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, ஏலக்காய் 10, பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, கல்பாசி சிறிதளவு, கசகசா சிறிதளவு, சோம்பு சிறிதளவு. ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுக்கலாம், அரைக்கக்கூடாது. இப்போது அரைச்சி போகிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் 4, கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு சிறிதளவு, முந்திரி 10லேருந்து 15 வரைக்கும் போட்டுக்கலாம், புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி சிறிதளவு. இதெல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். அடுத்து எடுத்து வச்சிருந்த தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைங்களா, புல்லட் அரிசி பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சன்னமாக இருக்குது, சாஃப்டாக இருக்கும் பிரியாணி. இது வந்து கிச்சடி சம்பான்னு சொல்லுவாங்க. பாய் வீட்டு பிரியாணிலாம் இதில் செய்வாங்க. பாய் வீட்டு பிரியாணிலாம் இதில் தான் செய்வாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அதனால நல்லா சாஃப்டாக சன்னமாக இருக்குது. ஒரு பிரியாணி ஃப்ளேவர் இதை எடுத்து கொடுக்கும். பிரியாணியோட ஃப்ளேவர் இதில் தான் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ரைட், ஓகே. ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த பச்சை மிளகாயை அப்படியே கீறி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடி கனமான பாத்திரமாக அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் தம் போட முடியும். 1 கிலோ அரிசிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நாங்கள் சொன்ன அளவு. சரி, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். 2 சேர்ந்து ஒரு 150 கிராம் 200 கிராம் கிட்ட வரைக்கும் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். லேசாக பொரியட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு அதுவும் நல்லா செவக்க வணக்கி விட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், முந்திரி, இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதை ஊற்றி அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸு. அது உள்ள இருக்கிற எண்ணெய் வந்து வெளில வரும். வதக்கிட்டு தக்காளி ஊற்றணும். வெளியே வந்துட்டியா? தக்காளி எதுக்கு அரைச்சி விட்டுனா தோல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எந்த கலரும் எந்த பிரியாணிக்கு எந்த கலரும் ஆட் பண்ணவே கூடாது. தம் பிரியாணினா அது ஒன்று கலர் இருக்கணும். அதனால கலர் எதுவும் போடக்கூடாது. பிரியாணி மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. பிரியாணி போட்ட எல்லா ஐட்டமும் போட்டு கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி, சோம்பு சேர்த்து நாமளே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சேர்க்கணும். ஆனால் அவ்வளோதான். கடையில் வாங்கி பாக்கெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பிரியாணி மசாலா ஒரிஜினலாக நாமளே அரைச்சி தான் போடணும். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். ஃப்ளேவர் சூப்பராக வரும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டால் ஃப்ளேவர் கொஞ்சம் சூப்பராக வரும். சில்லி பவுடர் வீட்லேயே அரைச்சது தான். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. 1 கிலோவுக்கு வந்து இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரே ஸ்பூன் போட்டால் எங்களுக்கு போதும். உங்களுக்குலாம் எவ்வளோ வேணுமோ நிறைய போட்டுக்கோங்க. தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ளேவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டு. சரி, அடுத்து காளான் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காளான் அப்படியே இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா கட் பண்ணவே வேண்டியதில்லை, அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். 11 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். தம் போடுறதுனால எக்ஸ்ட்ரா தேவைப்படும். தண்ணி ஊற்றுறேன். உப்பு பார்த்து கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். அந்த ஆடை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஆடை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் 1 டம்ளர் அளவு போட்டுக்கலாம். அடுத்து எலுமிச்சம்பழம் ஒன்று புழிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளியில் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுனாக்கா எலுமிச்சம்பழம் தேவையில்லை. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் போட்டுக்கலாம். அடுத்து தண்ணி நல்லா வடிச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 டைம் அது மாதிரி கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், அரிசி வேக வேக தண்ணி குறைஞ்சிட்டே இருக்குது. சரி, மூடி வச்சிடலாம். தம் போட போகிறப்ப அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி வந்துச்சு. இப்படி அமுத்தணும்னா இந்த அளவு வரும்போது, இந்த மாதிரி வரும்போது தம் போடணும். ஓகே, இது நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். அடுப்பை சிம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை தூக்கி இங்கே வச்சிடணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கு மேலே எடுத்து வச்சிடணும். வச்சாச்சு. அவ்வளோதான். 20 மினிட்ஸ் அப்படியே இருந்தால் சிம்மில் இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டா ரெடி ஆயிடுச்சு. தம் போடுறதுக்கு நம்மளாம் இதெல்லாம் வந்து நெருப்புலாம் மூட்டிட்டு தனெல்லாம் போட தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி வச்சுட்டாவே நீட்டாக ரெடி ஆயிடும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பலபலன்னு சாப்பாடு இருக்குன்னுட்டு. இதே மெத்தடு தான். சிக்கன், மட்டன் எல்லாமே தம் பிரியாணிக்கு இதுதான் மெத்தடு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா.